யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். உலகில் இருக்கிற ஒரு ஆத்மா கூட நரகம் போகக்கூடாது. குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் கடவுளை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் கூட மோசம் போய் நரகம் போய் விடக்கூடாது. ஆகவே திறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணுவதற்கும் பரலோகம் போகிறதற்கான வழியையும் காட்டுகிறதற்கு தான் ஆண்டவர் மிஷனரி இயக்கத்தை எழுப்பியிருக்கிறார். இந்திய தேசத்தில் சுமார் 25 மாநிலங்களில் 210 மிஷனரிமார் 168 பணிமயங்கள் அமைத்து 138 விதமான ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்கிற அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 675 கிராமங்களில் புதிய சபைகளை உருவாக்கி 6782 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 11 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் 230 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்தியா எங்கிலேயும் இதுவரையிலேயே 46 கிராமங்களில் ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். வருகிற 24ஆம் 25ஆம் தேதி 2 நாட்கள் வெஸ்ட் பெங்காலில் 2 ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. இந்த மாபெரும் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். பணி மையங்களில் சுமார் 448 ஆதிவாசி குழந்தைகள் 7 இடங்களில் விடுதிகள் அமைத்து இந்த குழந்தைகள் தங்கியிருந்து படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டோட வருகை தாமதிக்குமே என்றால் 2030க்குள்ளாக 10,000 கிராமங்களிலே சபைகள் உருவாக்க வேண்டும். 1000 கிராமங்களிலே ஆலயங்கள் கட்ட வேண்டும். வருகிற மார்ச் 31க்குள்ளாக 100 ஆலயமாக கட்டி முடிக்க வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் இன்னும் 54 ஆலயங்கள் கட்ட வேண்டும். ஆகவே இந்த ஆலயங்கள் கட்டுவதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இதே ஒரு அண்ணனோட பகிர்ந்து கொள்ளும்போது இதில் 7லிருந்து 10 ஆலயங்கள் கட்டுவதற்கு நான் தருகிறேன், மீதமுள்ளவைகளை கர்த்தர் எழுப்பி தருவார் என்று சொல்லி. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் சொத்து பிரிக்கும் போது, நாம் வேலையில் இருந்து ஓய்வு பெறும்போது, நம்முடைய வியாபாரத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பங்கை எடுத்து வைத்து இப்படி ஆலயம் கட்டுகிற காரியங்களில் எழும்பி வாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஒரு கிராமத்தில் ஆலயங்கள் நாம் கட்டி எழுப்புவதன் மூலம் அந்த கிராமத்திற்கு ஒரு பெரிய விடிவு. ரோடு இல்லாத கிராமத்துக்கு ரோடு வரும், கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வரும், தண்ணி இல்லாத கிராமத்துக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுப்பார். பட்னியிலையும் குடிவெறியிலையும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் போஜனம் கொடுத்து குடிக்கிற மக்கள் ஏராளமானவர்களை ஆண்டவர் மாற்றுகிறார். சாபக்கேட்டில் விழுந்து கிடக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆகவே தான் அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு எழும்பி வாருங்கள் என்று சொல்லி அன்போடு கூட அழைக்கிறோம். யாரெல்லாம் இப்படி தேவனுக்கென்று ஆலயங்கள் கட்டுகிறார்களோ அவருடைய குடும்பங்களில் ஆண்டவர் ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கைக்குடியேற பண்ணுகிறார். அவருடைய வியாபாரங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கடந்த நாளில் ஒரு வியாபாரி அவருடைய மகனுக்கு திருமணம் நடந்ததில் அந்த திருமணத்துக்கு வந்த மொய் பணத்தை எடுத்து ஒரு ஆலயம் கட்ட கொடுத்தார்கள். இப்பொழுது ஒரு தாயார், என்னுடைய மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஒழுங்காகி இருக்கிறது, ஒரு ஆலயம் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காணிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். இப்படி பொருத்தனையோடு கர்த்தருக்கென்று சொல்லி செய்கிறவர்கள் ஏராளம். உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் சார்பில் மாதந்தோறும் ஆத்ம சவால் என்று ஒரு பத்திரிக்கை வெளியிடுகிறோம். நம்முடைய ஆத்மா நரகம் போய்விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆத்மாவை கர்த்தருக்கென்று சொல்லி பரிசுத்தமாய் காத்து எப்பொழுது வருவீர் ஆண்டவரே என்று நாம் அவருடைய வருகைக்கு ஆசையாய் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பத்திரிக்கை வெளியிடுகிறோம். ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த பத்திரிக்கை இலவசமாக உங்களுடைய வீடுகளுக்கு அனுப்புகிறோம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். முகவரி கொடுத்தீர்கள் என்றால் முகவரியிலேயே அனுப்புகிறோம். அருமையானவர்களே, SMPM NGPM இயக்கத்திற்கு நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கைக்கு, இல்லை என்றால் பல்காக ஆலயம் கட்ட, விடுதி கட்ட, பயிற்சி நிலையம் கட்ட நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்கு 80G எக்ஸப்ஷன் வாங்கி உங்களுடைய இன்கம் டேக்ஸுக்கு நீங்கள் அதை கிளைம்ஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட 7 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் என்று வைத்திருக்கிறோம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப சிறப்பாக கட்டுங்கள். 7 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக ஒரு ஆலயங்கள் 3 6 மாதத்துக்குள்ளாக கட்டி பிரதிஷ்டைக்கு அழைப்போம்.
நம்ம அனுப்பியிருக்கிற இந்த மிஷினரிகளுக்கு ரூ. 3000 வாங்குகிறோம். என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாள்ல ஒரு ஒரு வேலைக்கு போற ஒரு தம்பி, "ஐயா நான் ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்றேன்" அப்படின்னாங்க. "தம்பி நீங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? எப்படி உங்களால முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் சொல்றாரு, "ஐயா நான் இவ்வளோ தான் வாங்குறேன். ஆனா என்னுடைய சொந்த செலவினங்கள குறைத்து, எங்க வீட்டுக்கு குடுக்குற பணத்த கொடுத்துட்டு, எனக்கு செலவுக்குன்னு வைத்திருக்கிறதை நான் இந்த மிஷினரிக்காக நான் அனுப்புகிறேன்னு" சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்னொரு பிள்ளை கல்லூரிக்கு போகிற அந்த பிள்ளை, "எங்க அப்பா குடுக்குற பாக்கெட் மணிய நான் கர்த்தருக்கென்று சொல்லி சேவித்து நான் ஒரு ஆதிவாசி குழந்தைய படிக்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை காணிக்கை அனுப்பிட்டுருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இப்படி தியாகத்தோடு நீங்கள் அனுப்புகிற இந்த காணிக்கைகளை மிக சிக்கனமாக, அதே சமயம் மிகவும் திட்டமிட்டு யோசித்து பரிசுத்தமான முறையில் நாங்கள் செலவு செய்கிறோம். ஆகவே நீங்கள் நம்பி கொடுக்குற காணிக்கை விரயமாகக்கூடாது என்று சொல்லி, அந்த காணிக்கையிலே லக்ஸுரி செலவினங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆகவே நம்பி நீங்கள் அனுப்புங்கள். அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்குற காணிக்கையின் மூலம் ஒரு மாதத்துக்கு சராசரி 300லிருந்து 500 பேர் திருமுழுக்கு எடுக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு குறைந்தது 10லிருந்து 12 சபை, 15 சபை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மாதத்துக்கு 5 ஆலயம் பிரதிஷ்டை பண்ணணும். இதெல்லாம் நீங்களுடைய ஜெபம், உங்களுடைய காணிக்கையின் மூலம் தான் இது நடக்குது. இன்னும் மற்றவர்களுக்கும் இந்த ஊழியத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகளை ஆண்டவர் ஏவுவார் என்றால் ஒரு 5000 கொடுத்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஏன்னா மிஷினரிக்கு மக்கள் கொடுக்குற காணிக்கை எடுத்து தான் இந்த டிவி செலவினங்களுக்கு கொடுக்குறோம். எங்களுடைய நிர்வாக குழுவில் மக்கள் டிவிக்குன்னு கொடுக்கல, மிஷினரி ஊழியத்தான் கொடுக்காங்க. நீங்கள் அதனால் டிவி ப்ரோக்ராமுக்கும் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி எங்களுடைய நிர்வாக குழு கேட்டுக்கொண்டதுனால உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் ஏவுவார் என்றால் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம். அதோடு கூட நான் கட்டுகிற ஆலயத்தில் ஒரு பயிற்சி நிலையம், ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் வைக்கணும். இப்போ ஒரே ஒரு ஹாஸ்டலில் மட்டும் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு ஆலயத்தில் செய்வதற்கான பணங்கள் வந்திருக்கிறது. ஆகவே அப்படி பணங்கள் வரோன்னு சொன்னால் நம்ம பயிற்சி கொடுக்குற மூலம் நம்முடைய விசுவாசிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவருடைய கைத்தொழில் கற்றுக்கொண்டு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வார்கள். அன்பானவர்களே, நம்முடைய இந்திய நாடு ஒரு பெரிய நாடு. அது மாத்திரம் இல்லை, மந்திரவாதிகள் சொல்லுகிறத அப்படியே நம்புகிற நாடு. பூஜாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. வயிற்றுவலினா வயிற்றில் சூடு, தலைவலினா தலையில் சூடு. பிறந்த குழந்தைக்கும் இதுதான் மருத்துவம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, மந்திரவாதி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக 3 வயது குழந்தைய ஆக்ராவில் அப்படியே உயிரோடு புதைச்சி வச்சு அதுக்கு பூஜை பண்ணுறாங்க. இதான் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். என் அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆகவே நம்ம நாட்டுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டியது மிக அவசியம், தேவை. அது மாத்திரம் இல்லை, இனி வெளிநாட்டினர்கள் வந்து இந்த நாட்டில் ஊழியம் செய்ய முடியாது. இந்தியர்களாக, இந்திய திருச்சபைகளாக இந்தியாவுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம். ஆகவே எழும்பி வாருங்கள். ஒவ்வொரு பாஸ்டர்ஸும், ஒவ்வொரு 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 பேராயரும், ஒவ்வொரு ரெவரன்ஸும் எங்கள் சபையிலேருந்து ஒரு மிஷினரி அனுப்பணும், எங்கள் சபையிலேருந்து ஆண்டுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி நம்ம எழும்பினோன்னா இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களிலும் ஆலயம் கிடையாது. அருமையானவர்களே, நிர்விசாரமாக வாழ்கிறது, கோர்ட்டுக்கும் தேவையில்லாத லக்ஸுரி செலவினங்களுக்கும் செய்கிறத குறைச்சி மிஷினரி ஊழியங்களை செய்வதற்கு, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு எழும்பி வாருங்கள். ஆண்டவரே, என்னை இந்தியாவுக்கு அனுப்பும், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி சீகன் வாழ்கு இந்தியாவுக்கு வந்தார். ஜெபம் பண்ணி இந்த நாட்டில் நமக்கு கையில் பைபிள் எழுதி கொடுத்தார் பார்த்துக்குங்க. ஆனால் இன்னும் நம்ம நாட்டில் 98% மக்களுக்கு இன்னும் இயேசு இரட்சகரின் அன்பு போய் சேரவில்லை. ஆகவே அன்பானவர்களே, எங்களிடத்தில் 342 அப்ளிகேஷன் இருக்குது. ஆண்டவரே, என்னை பயன்படுத்த, என்னை எடுத்து இந்தியாவுக்கு அனுப்புன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை எடுத்து அனுப்புவதற்கு நாங்கள் திட்டமிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வு ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு வருகிறது, சனிக்கிழமை 7:45 மணிக்கு வருகிறது, அதே போல் சனிக்கிழமை இரவு நள்ளிரவு 12 மணிக்கு வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு வருகிறது, நள்ளிரவு 1:30 மணிக்கு வருகிறது. அருமையானவர்களே, இந்த நிகழ்வுகளை மற்றவர்கள் பார்க்கிறதற்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் காணிக்கை அனுப்புறதுக்கு நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் இது. ஆகவே காணிக்கை அனுப்புகிறவர்கள் இந்த எண்ணுக்கு அனுப்புகிறதோட நீங்கள் அனுப்பிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தணும் பார்த்துங்க. சிலர் மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறாங்க, மாதந்தோறும் எங்களுக்கு காணிக்கை வருது, ஆனால் யார் அனுப்புகிறான்னு தெரியல. அதனால் நாங்கள் ரசீது பார்த்திங்கன்னா வெல்விசர் அப்படின்னு போடுறோம், ஆடிட்டர் அப்படி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆகவே தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை சொல்லி
உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனே நாங்கள் ரிசீட் போட்டு அனுப்புற ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது அரசுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா நாங்கள் யாருக்கும் நாங்களுமே சொல்கிறதில்ல. அது மாத்திரம் இல்லை, அது உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஆகவே தயவுசெய்து உங்களுடைய வீட்டு அட்ரஸ்ஸு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா தான் ரசீது போட முடியும். ஆகவே இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க் அக்கௌண்ட் 1200 35 54 94 90. இது அக்கௌண்ட் நம்பர். ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. இது ஐஎஃப்எஸ்சி கோட். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களில் ஆசையாக ஈடுபடுங்கள். இந்த ஊழியங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. இந்த ஊழியங்களில் நீங்கள் ஆசையாய் பங்கெடுக்க உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் சிந்தை கொண்ட ஒரு இளைஞனின் செயல் வீரியம் என்கிற பொருளில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாக, அதே சமயம் அதை செயல்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். அருமையானவர்களே, மொரவியன் மிஷனரி மூமெண்ட் என்று ஒன்று இருந்தது. இந்த மூமெண்ட்டில் இழுக்கப்பட்ட இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்துக்குங்க. அந்த நாட்களில் அருமையானவர்களே, இந்த ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி போன்றவர்கள்லாம் இந்த மூமெண்ட்டில் இழுக்கப்பட்டவர்கள். காரணம் என்னென்னா, அவங்க அப்பா ஒரு ஆங்கிலிக்கன் பாஸ்டராக இருந்தாலும் சத்தியத்தை அவர்களுக்கு தெரியுமே தவிர, ஆனால் கடவுளுக்காக செயல்படுகிறதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் இந்த மூமெண்ட் ரொம்ப அர்ப்பணிப்பாக இருந்துச்சு. அவங்களுடைய லோகோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் மாடு தன்னுடைய தலையை வைத்து படுத்திருக்கும். ஒருவன் வெட்டுவதற்கு கைகளில் கத்தியை வச்சு ஓங்கி பிடிச்சி நிற்பான் பார்த்துக்குங்க. அது என்ன அர்த்தம்னா, என்னை எப்போ வேணாலும் வெட்டிக்கோ, உன் விருப்பத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு செயல் வீரியம் மிக்க ஒரு இளைஞனாக வாழ முடியுமா? அப்படி வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பைபிளில் எழுதி கொடுத்து வைத்திருக்கிறார். என் அன்பானவர்களே, இந்த பூமியில் எர்மேல் அப்படின்னு ஒரு மிருகம் இருக்குது. இந்த மிருகம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதுக்கு அசுத்தமே பிடிக்காது. இந்த மிருகத்தினுடைய தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை. அதனால் இந்த மிருகத்தை வேட்டையாடுகிறதுக்கு வர்ற வேட்டைக்காரர்கள் என்ன செய்வாங்களாம், இந்த மிருகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 3 பக்கமும் வலையை கட்டி விடுவார்களாம். வலையை கட்டிவிட்டு அந்த கடைசி பக்கத்தில் மட்டும் ஒரு பள்ளம் தோண்டி துர்நாற்றம் வரக்கூடிய சில பொருட்களை அங்கே போட்டு பயங்கர நாற்றத்தை வர வைத்து விடுவார்கள். இப்போ இந்த மிருகம் இருக்கிற திசையில் இருந்து அதை விரட்டும் போது 2 பக்கம் வலை இருந்ததுனால எங்கேயும் போக முடியாமல் அந்த வழியாக ஓடி வந்து கடைசி அந்த துர்நாற்றம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்த உடனே அப்படியே திரும்பி நின்று தன்னுடைய 2 கைகளை அப்படி தூக்கிடுமா, என்னை நீ சுட்டு கொன்னுக்கோ, ஆனால் இந்த அசுத்தமான இடத்துக்குள்ளே போக முடியாது. என் அன்புக்குரியவர்களே, இது யாரை காட்டுகிறது என்றால், நம்முடைய வேத புஸ்தகத்தில் யோசேப்பு என்ற ஒருவனை குறித்து காட்டுகிறது பார்த்துக்குங்க. ஒருவேளை நாகரிகமான உலகம், அருமையானவர்களை எதை வேணாலும் அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம், இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சிந்தையை பெற்று ஒரு செயல் வீரனாக வாழ முடியும் என்பதை யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் காட்டியிருக்கிறார். அருமையானவர்களே, யோசேப்புக்கு உச்சக்கட்ட போராட்டம் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் வந்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த 39வது அதிகாரத்தில் யோசேப்பு இந்த உச்சக்கட்ட போராட்டத்தை அனுபவிக்க முடியும் போது யோசேப்புடைய மனதில் இருந்தது என்னன்னா, இந்த நாகரிகமான உலகத்திலையும் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை. சில பண்டிதர்கள் சொல்லும்போது இந்த ஆழமான நம்பிக்கை எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம யோசித்தோன்னு சொன்னால், யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு, அருமையானவர்களே, அவனுடைய முற்பிதாவாகிய ஈசாக்கு, இன்னும் ஆபிரகாம் போன்றவர்கள் தங்களை எப்படி பரிசுத்தமான தேவனுக்காக காத்து கொண்டார்கள் என்பது அவனுக்குள்ளாக இருந்த ஒரு முன்னுதாரணம். அருமையானவர்களே, ஒரு 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 இளைஞனோ ஒரு சிறு குழந்தையோ அதற்கு வேண்டிய வளர்ச்சி 90% பாடங்கள் வீட்டில் தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பள்ளிக்கூடம், டியூஷன் சென்டர், சண்டே கிளாஸ், ஆலயம், இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துரும், நமக்கு ஒரு பொறுப்பும் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறோம்.
அருமையானவர்களே, நம்முடைய வீடு தான் சரியான ட்ரெய்னிங் சென்டர் பார்த்துக்குங்க. இந்த ஓஹியோ அப்படின்னு சொல்லி கிரீக் வேர்டில் இருக்குது. இந்த ஓஹியோன்றதுக்கு சரியான ஒரு டிக்ஷனரி வேர்டு என்ன எழுதியிருக்குன்னா, இது ஒரு ட்ரெய்னிங் சென்டர். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொருவருக்கும் பயிற்சி கொடுக்குற இடம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த யோசேப்பை பொறுத்த வரையிலையும் அவருக்கான பயிற்சி அவருடைய வீட்டில் தான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அவர் முதலாக ஆண்டவரே இந்த யோசேப்பு பெத்தேலில் அவங்க அப்பா இயேசுவை சந்திக்கிறார். அவர் சந்திக்கும்போது அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுறார். என்ன பொருத்தனை அப்படின்னா, நீர் என் தேவன், நான் இப்போ வெறுங்கையோடு புறப்பட்டு போகிறேன், பெரிய பரிவாரத்தோடு வரும்போது நீர் என் தேவன். இது ஒரு வைராக்கியம் பார்த்துக்கு. அதனால தான் இந்த யாக்கோபு அவரோட அப்பா யோசேப்புடைய அப்பா யாக்கோபு அங்கே முறைமாமன் வீட்டில் தான் போயிருக்கிறார். அங்கே அழகான வாலிப பிள்ளைகள் பார்த்துக்குங்க. லேயாள், ராகேல் 2 பேருமே அழகான பிள்ளைகள் தான். ஆனால் மிரைப்பெண்ணாக இருந்தாலும் கூட, மாமா மகளாக இருந்தாலும் கூட, பெரியவர்களாக பார்த்து திருமணம் செய்து வைக்கும் நாள் வரையிலையும் கரைபடாமல் அங்கே காத்து கொள்கிறார். இன்னும் பாருங்க, ஒரு முறை அவருடைய 7 வருடம் ராகேலுக்காக வேலை செய்து அவர் முடித்தார். அந்த 7 வருடம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ராத்திரி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் காரணம் என்னென்னா, அவர் அந்த ராகேல் மேல் வைத்திருந்த அன்பு. என் அன்புக்குரியவர்களே, நாமும் கடவுள் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருந்தோம்னா, இந்த பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்வது என்பது அது ரொம்ப எளிதான காரியமாக ஆயிரும் பார்த்துடுங்க. பாருங்க, அன்றைக்கு ராத்திரி அவருக்கு திருமணம் முடித்து மணப்பெண் அறைக்குள்ளே வரும்போது ராகேலுக்கு பதிலாக லேயாலை கொண்டு போய் உள்ளே விட்டுட்டாங்க. இது அவருக்கு ஒரு பெரிய தோல்வி மனப்பான்மை தான். ஏன்னா ஏமாற்றப்பட்டு விட்டார் இல்லையா? என்றாலும் அவர் பொறுமையோட, நீ என்னை ஏமாத்திட்டல்ல, உன் 2வது பிள்ளையை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு நினச்சி அந்த பிள்ளையை இழுத்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு பாருங்க, நான் அந்த பிள்ளை தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா இன்னும் 7 ஆண்டு காலம் வேலை செய். என் அன்பானவர்களே, வரம்பு மீறவில்லை, கட்டுப்பாட்டை மீறவில்லை. அருமையானவர்களே, 7 ஆண்டு வேலை செய்து உனக்கு சொந்தம் என்று சொல்லும்போது, அந்த 7 ஆண்டு காலம் கழித்து அருமையானவர்களே, திருமணத்துக்கு முன்பு முறை தவறிய உறவுக்கு ஒரு நாளும் இந்த யோசேப்பு செல்லவில்லை. ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்க, வாலிப பிள்ளைங்க வீட்டில் அது முறைப்பெண் இருக்குது, எனக்கு தான் திருமணம் செய்ய போகிறாங்கன்னா என்னென்ன பேசுகிறோம் இல்லையா? அன்பானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, அவருக்கு பெரியவர்களாக திருமணம் செய்து வைக்கிறதுக்காக பேசிவிட்டார்கள். அங்கே உணவுக்கு முன்பு துணி எடுக்க போயிருக்காங்க. கல்யாணம்லாம் நடக்கலை, கல்யாணத்துக்கான துணி எடுக்க போயிருந்த இடத்துல ரொம்ப தாமதமாயிருச்சு. உடனே அந்த தம்பி அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறாரு, நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றாக ஒரு ரூமில் தங்கலாம்னு சொல்லி. என் அன்பானவர்களே, இதுதான் இன்றைய இளைஞர்கள் நிலைமை. ஆனால் செயல் வீரியம் மிக்க ஒரு இளைஞன் இருப்பானே என்றால், அந்த குறிப்பிட்ட அந்த சட்ட ஒழுங்குகளுக்கு அவன் தன்னைத்தானே உட்படுத்தி கொள்வான் பார்த்துக்குங்க. என் அன்புக்குள்ளே அப்படி தான் இந்த யோசேப்பு மிகவும் தன்னை காத்து கொள்கிறார். அவனுடைய அப்பா யாக்கோபு காத்து கொள்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு இன்னும் யோசித்து பார்த்தோன்னா, ஈசாக்குக்கு 40 வயசு பார்த்துக்குங்க. இந்த 40 வயசு வரைக்கும் ஈசாப்புக்கு கல்யாணம் ஆகலை. அருமையானவர்களே, இந்த 40 வயசில் ஈசாக்குக்கு அவங்க அப்பா எங்கேருந்து பெண்மணியை கொண்டு வந்தாரோ, அந்த ரெபேக்கா வர்ற வரையிலையும் இவர் அமைதியாக தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒருவேளை இன்றைக்கு 20 வயசு, 22 வயசு, 25 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா தவறான உறவுகளை நானாக தெரிந்தெடுத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் சீரழிவுக்கு ஒப்பு கொடுத்துட்றாங்க. இன்னும் நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா, இளம் வயதிலேயே லிவிங் கெட் டுகெதரில் அடிமையாகி இன்பம் வேண்டும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான இடத்தை தேடி தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் யோசேப்பை பொறுத்தவரையிலையும் இப்படிப்பட்ட குறுக்கு வழியில் அவர் ஒரு நாளும் செல்லவில்லை. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, யோசேப்புக்கு ஏற்பட்ட சோதனை மாதிரி உலகில் எந்த ஒரு வாலிபனுக்கும் வந்தது கிடையாதுன்னு சொல்லி வேதாகம பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர் அந்த வீட்டில் இருக்கும்போது நிறைய நேரங்களில் அவரும் போர்த்திபாரின் மனைவியும் தான் இருக்காங்க. ஏன்னா மற்ற வேலைக்காரங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாது. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் வேலைக்கு கூட்டு போகும்போது, எந்த வீட்டுக்கு கூட்டு போனாலும் சரி, அந்த வீட்டுக்கு கூட்டு போகும்போது அந்த இளைஞன் இருக்கான்ல, அவனுடைய ஆன்மீகத்தை முற்றிலும் நசுக்கி விடுவார்கள். அதாவது என்விச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான்.
இன்றைக்கும் ஆதி காலங்களில் அந்தப்புறங்களில் இருக்கிற நிறைய பெண்களை வச்சுருப்பாங்க அரசர்கள். ஒரு அரசருக்கு 1000 பெண் கூட வச்சுருப்பார். அது அந்தப்புற நாயகிகள்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு பெண்களை வைக்க மாட்டாங்க. விதை அடிக்கப்பட்ட ஆண்களை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களால செயல்பட முடியாது. அதனால தான் விதை அடித்து அங்கே கொண்டு வைப்பாங்க பொறுப்பில். என் அன்பானவர்களே, ஆனால் யோசேப்பை இந்த போர்த்திபார் இருக்கார் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுருக்காரு. தினந்தினம் போராட்டம். ஆமாம், தினந்தினம் அந்த அம்மா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஒரு வேதாகம பண்டிதர் சொல்கிறாரு, அந்த போர்த்திபாரின் மனைவி அந்த நாட்களில் எகிப்து நாட்டில் இருந்ததுலேயே சிறந்த அழகின்னு சொல்லி. அதனால் இந்த அம்மா அவரை மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு கடைசியாக முடியாமல் அந்த அம்மாவை போல் அழகுள்ள சில பெண்களை வைத்து ஒரு விழாவும் ஒழுங்கு பண்ணாங்களா. அந்த வீட்டில் விழா நடக்குது. அந்த அழகான இளைஞனை மயக்குவதற்கு அந்த விழாவில் என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள். என்றாலும் அந்த இளைஞன் தன்னை எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கவில்லை. என் நண்பர்களே, இதை குறித்து யோசேப்பு சொல்லும்போது என்ன சொல்வார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் உன்னை தவிர வேற எல்லா பொருள் மேலேயும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா உன் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒன்றை தொடுறதுக்கு மட்டும் எனக்கு அவர் அனுமதியும் தரலை. அது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, என்னுடைய ஆண்டவருக்கு அது விரோதமானது ஒன்று. அது அசுத்தம், அருவருப்பானது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரே முறை வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு அப்படிங்கிறக்காக நான் என்னை லூஸ் பண்ணிட்டேன்னா, அப்புறம் எப்படி நீ செயல் வீரம் மிக்க இளைஞனாக நீ வாழ முடியும்? என் அன்புக்குரியவர்களே, தவறான உறவு தானே இவ்வளோ வேதனைக்கு காரணம். என் அன்புக்குரியவர்களே, யோசேப்பு நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணம் பார்த்துக்குங்க. செயல் வீரியம் மிக்க ஒரு இளைஞன்னா யோசிப்பு தான் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அவரை நம்பி கொடுத்த அந்த பொறுப்பில் அவரை எதற்காக அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாரோ அந்த காரியத்தில் மாத்திரம் இரவும் பகலும் கவனமாக இருந்தாரே தவிர ஒரு நாளும் அவர் அதை விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னும் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருவேளை யோசேப்பு அங்கே தொந்தரவு செய்யப்படும் பொழுதெல்லாம் அவருடைய மனதில் என்ன இருந்திருக்குன்னா, நான் சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவன். என்னுடைய இளம் வயதிலேயே ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் சிங்காசனம். சூரியனும் சந்திரனும் அனைத்து நட்சத்திரங்களும் அவரை விழுந்து வணங்கியதுன்னு சொல்லி. அன்பான வாலிப தம்பி, உனக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், ஒரு லட்சியம் வைத்திருக்கிறார். நீ உட்கார்வதற்குன்னு சொல்லி ஒரு சிங்காசனம் உனக்கு என்று சொல்லி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. அதை நீ லூஸ் பண்ணணுமா இல்லைன்னா அதை அடையணுமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இளம் வயதிலேயே இப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்கிக்கொண்டு சிறகொடிந்த பறவையை போல விடுதலையோடு பறக்க முடியாதபடி வேதனையோடு துவண்டு அறைக்குள்ள எத்தனை வாலிப பிள்ளைகள், எத்தனை வாலிப சகோதரர்கள். அருமையானவர்களே, சமீபத்தில் பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்வுகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பிள்ளை அவன்கிட்ட சொல்கிறான், அண்ணா என்னை அடிக்காத. அவன் சொல்கிறான், எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டு அப்படிங்கிறான். அண்ணா நான் கழட்டிடுறேன்னா என்னை அடிக்காத. என் அன்பானவர்களே, ஒன்றை கவனித்து கொள்ளுங்கள். உங்கள் கூட பிறந்தவங்க மாத்திரம்தான் அண்ணனே தவிர மற்றவங்களாம் அண்ணன் கிடையவே கிடையாது. உங்கள் கூட பிறந்தது மாத்திரம்தான் உங்களுக்கு தங்கச்சியே தவிர வேறு யாரும் தங்கச்சி கிடையாது. நிறைய பேர் வாலிப பிள்ளைகளை தூக்கி சைக்கிளில் வச்சுக்கிட்டு, பைக்கில் வச்சுக்கிட்டு, காரில் வச்சுக்கிட்டு போகிறோம். கேட்டால் என் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. நோ அருமையானவர், இதுதான் உங்களை தவறான இடத்துக்கு கூட்டு போடுறது. அருமையானவர்களே, முன்பின் தெரியாதவ ஒரு வாலிபம் கூட எப்படி ஒரு வாலிப பிள்ளை தனியாக போகலாம்? உங்கள் அம்மா அப்பா உங்களை கல்லூரி தான் அனுப்பி வச்சாங்க, பள்ளிக்கூடத்துக்கு புறத்தான் அனுப்பி வச்சாங்க, அவங்க கூட போய் சுற்றிட்டு வர்றதுக்கு அனுப்பி வச்சாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீ செயல் வீரியம் மிக்க ஒரு இளைஞனாக இருக்கணும் என்றால், எந்த நோக்கத்திற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி ஆசையாய் நான் தொடருகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, எனக்கு ஒரு லட்சியம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு, அதை அடையும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அதில் தான் விருப்பத்தோடு ஓடணும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஜான்சி அவள் வீட்டில் அவங்க அப்பா திடீர்னு இறந்து போனாங்க. இறந்ததுலேருந்து அவங்க மகா ரொம்ப துக்கமாக இருக்கிறா. கடைசியில் அப்பா இறந்தது தான் துக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவள் மனசுக்குள்ள இன்னொருவன் இருந்தது அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அதை நினச்சி தான் அவள் துக்கமாக இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, அந்த பிள்ளை கல்லூரிக்கு போகிற பிள்ளை இப்படி உடைந்து போய் ஒரு அறைக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதே ஆண்டவர் விரும்புவார். நீ சிறகொடிந்த பறவை போல முடங்கி கிடக்கிறதே ஆண்டவர் விரும்புவார்.
மறுபடியும் நீ பறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அந்தந்த வயசுல செய்ய வேண்டிய காரியத்தை செய்திடணும். அருமையானவர்களே, நீங்க படிக்கிற காலத்துல முழு ஈடுபாடோட படிச்சீங்க அப்படின்னா நல்ல டிகிரி வாங்கிடலாம். அதுவும் நல்ல ஸ்டாண்டர்ட் டிகிரியா வாங்கிடுவீங்க இல்ல? நல்ல நல்ல ஒரு 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 தரமான இல்ல 60% 80%ன்னு எடுத்திருப்பீங்க. நிறைய ப்ராஜெக்ட்ல நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா இருந்திருப்பீங்க. ஒரு இன்டர்வியூ போனா உங்களுக்கு உயர்ந்த வேலை. மாறா படிக்கிற காலங்கள்ல கீழ்த்தரமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து ப்ராஜெக்டை லூஸ் பண்ணி எந்த டிஸ்கஷன்லையும் பங்கு பெறாம இருந்து உங்களுடைய திறமைகளெல்லாம் அழித்து உங்களுடைய சிந்தை வளர்வதற்கு பதிலாக கிரியேட்டிவா மாறுறதுக்கு பதிலாக கேவலமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறீங்க. எருமையார்களே, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் என்னுடைய போதகர் எனக்கு அடிக்கடி சொல்லி தருவார், தம்பி இந்த வாலிப வயதில் எவ்வளவு தூரம் நம்முடைய திறமையை வளர்க்கணுமோ வளர்த்து கொள்ளணும். எவ்வளோ பைபிள் படிக்க முடியுமோ படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். நம்முடைய வளர்த்து கொள்ளக்கூடிய காலம் இதுதான். ஒரு 25 26 வயசு வரை தான் உங்கள் திறமைகளை வளர்க்க முடியும். அதன் பின்பு திறமைகளை நீங்கள் பயன்படுத்துகிற காலமாக மாறி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ண முடியாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, லேர்ன் பண்ண வேண்டிய காலங்களில் லேர்னிங்கில் தான் நம்ம மனசு இருக்கணும் பார்த்துக்குங்க. அதுதான் நம்முடைய பேரண்ட்ஸுடைய தரிசனமாக இருக்கும். யோசேப்பை பொறுத்தவரையிலையும் அவனுடைய அம்மா அப்பா, அது மாத்திரம் இல்லை, அவனுடைய தாத்தா, அவனுடைய முப்பாட்டனார் எல்லாருமே அவனுக்கு ரோல் மாடல் பார்த்துக்குங்க. அவங்க அம்மா ராகேல் ரொம்ப அழகாக இருப்பான். அவர் நல்லா தெரியும், அடிக்கடி நினச்சிருப்பாரு, எங்கள் அம்மாவோட அழகுக்காகத்தானே இந்த யாக்கோபு என்னுடைய தகப்பனார் 14 ஆண்டு காலம் காத்து கிடந்தாரு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை எங்கள் அம்மா அழகுக்கு 14 வருடம் காத்து கிடந்திருப்பாருன்னா, எங்கள் அம்மாவுடைய அழகை பெற்றிருக்கிறன்னா, இந்த அழகை காத்து கொள்வதற்கு எங்கள் அப்பாவை விட இன்னும் பல ஆண்டு காலம் நான் காத்து கிடக்கணும் அப்படிங்கிறது அவருடைய மனசில் இருந்திருக்கும் பார்த்துக்க. அதனால தான் அந்த வீட்டில் பொய்யான குற்றச்சாட்டோடு கூட சிறைச்சாலைக்கு சென்றாலும் சரி, அங்கேயும் பதற்றப்படாமல், ஏன்னா குற்றமற்றவன் உண்மை உள்ளவன் அப்படிங்கிற மனநிலை இருந்ததுனால அந்த சிறைச்சாலையிலையும் ஒரு செயல் வீரியம் மிக்க இளைஞனாக யோசேப்பு இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அருமையானவர்களே சூழ்நிலை பாதகமாக இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல உங்களுடைய செயல் வீரியம் எப்படி இருக்குது அப்படிங்கிற யோசித்து பாருங்க. அப்படி தான் தேவனுடைய பிள்ளைகள் செயல்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த யோசேப்பு அந்த செயலில் செயல்பட்ட காரியங்கள் ராஜாவின் அரண்மனைக்கு போகுதில்ல, போர்த்திபாரின் அந்த பார்வோனின் அரண்மனைக்கு போகுது. பார்வோன் ஒரு சொப்பனங்கான அவர் அதை மறந்து போய் இருக்கும்போது அந்த தலையாரிகள் சொல்கிறாங்க, இப்படி ஜெயிலில் ஒரு எபிரேயன் இருக்கான், அவனை வர சொல்லுங்க, அவன்கிட்ட உங்கள் கனவை சொன்னீங்கன்னா கரெக்டாக விளக்கம் சொல்லிடுவான். எல்லாவற்றையும் சொல்லும்போது யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இவ்வளோ காரியத்தை செய்கிறதுக்கு நல்ல திறன் நிறைந்த ஒரு இளைஞனை அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லும்போது அந்த நேபுகாத் நேச்சர் என்ன சொல்கிறாரு, உன்னை போல திறமை உள்ளவன் இந்த எகிப்து நாட்டில் எங்கேயும் கிடையாது. உடனடியாக பார்வோனின் மோதிரம் யோசேப்புடைய மோதிரமாகி சிறையில் இருந்தவன் சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து விட்டான். என் அன்பு வாலிப தம்பி, உனக்குன்னு ஒரு சான்ஸ் இருக்குது, அதுவரையிலையும் காத்துரு, நிச்சயமாக சிங்காசனம் உனக்கு கிடைக்கும். உனக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, ஒரு செயல் வீரியம் மிக்க இளைஞனாக கடைசி வரையிலையும் தன்னை காத்து கொண்ட யோசேப்பை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் அருமையான வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள ஆண்டவரே சிறைச்சாலை அல்ல சிங்காசனம், குப்பை மேடு அல்ல கோபுரம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் யோசேப்பை போல உயர்ந்த தரிசனத்தோடு நிற்கும்படி இயேசுவே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாரும் மனம் உடைந்து போகாதபடி, யாரும் மனம் சோர்ந்து போகாதபடி, ஐயோ என்னால் இப்படி வாழ முடியவில்லையேன்னு சொல்லி யாராலும் தவிச்சு கொண்டிருப்பார்கள் என்றால், இயேசுவே உம்முடைய குணமளிக்கு வல்லமை, ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சத்துவம் இந்த இளைஞனை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்படின்னு செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடன் நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக.
ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?